ஹாய்மா. இன்றைக்கி பாருங்கள், சாம்பார் சாதம் சொல்லித்தரேன். சாம்பார் சாதம்னா வெறும் சாம்பாரை வச்சுட்டு அதில் கலக்கிறது சாம்பார் சாதம் கிடையாது. பச்சரிசி பாதி, எவ்வளோ 1 டம்ளர் பச்சரிசினா 1 டம்ளர் துவரம் பருப்பு போடணும். ரெண்டும் வாஷ் பண்ணிட்டு ஒன்றா வச்சு குக்கரில் வேக வச்சுருங்க. 5 விசில் வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்ன காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எண்ணெய் வச்சு கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சிருங்க. அதில் எல்லா காயும், அந்த தக்காளி, வெங்காயம் எல்லா காயும் ஒன்றா போட்டு வதக்கிடுங்க. தேங்காவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் கொட்டிடுங்க. எல்லாம் பாயில் ஆகினதுக்கப்புறமா 3/4 பாகம் காய் வெந்ததுக்கப்புறமா இந்த புளியை கரைச்சி அதில் ஊற்றி வேக வச்சிடணும். அதுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாம் போடக்கூடாதுரா. வெந்தயம், தனியா, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா காரத்துக்கு எல்லாத்தையும் எண்ணெய் விட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த காய் வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அது சுண்டாக வதந்துடணும். அதுக்கப்புறமா அந்த பவுடரை போட்டு கலந்துடணும். அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு கலந்துடணும். அவ்வளோதான். இதை போட்டு உப்பு போட்டுருங்க. அவ்வளோதான். இதை பண்ணி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி பச்சையாக எடுத்து போடுங்க. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிசிபேலாபாத்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.